மா, சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ் கொடுங்கம்மா. காலேஜுக்கு நேரமாச்சு. நானே வெளியில் சாப்பிட மாட்டேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. சீக்கிரமாக ரெடி பண்ணலாமல்லங்கம்மா. கொண்டு வாங்க, டைம் ஆச்சு. இருப்பா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு தங்கோ. முடிஞ்சது. இருசாமி, இன்னைக்கு கொஞ்சம் அம்மா லேட்டாக எழுந்துச்சுன்னா அதனால தான் கொஞ்சம் டிஃபன் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்தாப்பா, பாய். பண்ணிட்டாங்களாம்மா? கைகள் கழுகிட்டு வாப்பா, சாப்பிட்லாம். வெளியில் வேலை இருக்காம்மா, கட்டி நீங்கள் சாப்பிட்டுக்க சொல்லிட்டாரு. நீ கைகள் கழுகிட்டு வா. என்னடா பண்ணுறீங்கெல்லாம்? என்ன பவுட்ரு அது? என்ன இது? பவுட்ரு வச்சு என்ன பண்ணுறீங்கடா? எனக்கு வேணாண்டா. அது எதுக்கு ஸ்மெல் பண்ணுறீங்க? சுகமாக இருக்குமா? அதையெல்லாம் எதுக்குடா எடுக்கிறீங்க? வேணாண்டா, வேணாம் எனக்கு. நல்லா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? இன்னி கொஞ்சம் கொடுறா. டேய் இன்னி கொஞ்சம் கொடுறா. குடு. வந்தோடனே அப்படியே போகிற? வாடா சாப்பிட்லாம். வேண்டாமா? ஏன் வேண்டாம்? சாப்பிட்டு போப்பா. எப்போ சாப்பிட்டு தானே போவேன் உள்ள. வந்தோடனே போய் டோர் சாத்திக்கிற. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னை சும்மா கதவு தட்டி தொந்தரவு பண்ணாதீங்க. நான் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேன். வேண்டாம் சொன்னா ஒரு பேச்சில் கேட்க மாட்டீங்களா? டார்ச்சர் பண்ணுறீங்க. போங்க முதல்ல இங்கிருந்து. கத்தாத. என்னாச்சு இவனுக்கு? இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. வந்தோடனே உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றான். காலையில் எந்திரிச்சா நேரத்தில் போயிடுறான். இவனுக்கு என்னாச்சு? கேட்டாலும் சண்டைக்கு வர்றான். உங்கள் அப்பாட்ட சொல்லி கேட்க சொல்லணும். எனக்கு இப்போ பவுடர் வேணுமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பவுடர் வேணுமே. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு அந்த பவுட்ரு வேணுமே. பவுட்ரு வேணுமே. என்ன பண்ணுவேன்? பவுட்ரு வேணுமே. ஃபோன் எடுறா. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? பவுட்ரு வேணுமே. பவுட்ரு வேணுமே. எதுக்குடா இப்படியெல்லாம் உடைச்சிட்டு இருக்க? எதுக்கெல்லாம் கீழே போட்டு எல்லாம் உடைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ற? சைக்கோ மாதிரி பண்ற. எல்லாம் இப்படி உடைஞ்சுக்க. என் பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க டாக்டர். முதல்லலாம் இப்படி பண்ண மாட்டான். ஆனால் இப்போ என்னெல்லாமோ பண்ணுறான். அவன் பண்ணுற நடவடிக்கையே சரியில்லை. வீட்டில் கிடக்கிற பொருள்களெல்லாம் போட்டு உடைக்கிறான். முதல்லலாம் இப்படி இல்லைங்க டாக்டர். எங்கள் பேச்சு கேட்டு அன்பாக நடந்துட்டு இருந்த பையன் இப்போ கொஞ்ச நாளாக தான் இப்படி பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். நான் தனியாக பேசிட்டு வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடலாம். பதட்டப்படாமல் இருங்கம்மா, பார்த்துக்கலாம். பவுட்ரு வேணும். நாங்கள்லாம் காலேஜில் என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பவுட்ரு வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்மெல் பண்ணுறக்கு அந்த பவுட்ரை கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த பவுட்ரை ஸ்மெல் பண்ணனா அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அதனால எனக்கு அந்த பவுட்ரு இல்லாமல் இருக்க முடியல. அந்த பவுட்ரு வேணும் டாக்டர் எனக்கு. காலேஜில் உன் ஃப்ரெண்டுங்க உனக்கு அந்த பவுட்ரு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட. இப்போ உன்னால் அது இல்லாமல் இருக்க முடியறதில்ல. கரெக்ட்? ஓகே,
சரி, சரி, சரி. ஓகே, ஓகே, ஓகே. கூல், கூல். ரொம்ப ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான். அவனால அது இல்லாம இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாரி சைக்கோ மாரி அவன் வீட்ல எல்லா பொருள்களையும் போட்டு உடைக்கிறது, இந்த மாரியெல்லாம் பண்றான். ட்ரக்ஸுக்கு அடிமையா? அப்படின்னா போதைப் பொருளுக்கு அடிமைன்னு சொல்றீங்களா? டாக்டர் அவன் காலேஜ்லேருந்து வீடு, வீட்லேருந்து காலேஜ் அப்படி தானே டாக்டர் இருந்தான். யாரு குடுக்குறாங்க டாக்டர்? பையனோட உயிருக்கே ஆபத்து. ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்றோம். நீங்க இங்கேயே விட்டுருங்க. இவன வந்து பார்க்க வேண்டாம். மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இதுலயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு 6 மாசம் கழிஞ்சு, அதுக்கப்புறம் இது ஃபுல்லா இதுலேருந்து அவன் கிளியர் ஆனதுக்கப்புறமா 6 மாசம் கழிஞ்சு வந்து கூட்டிட்டு போங்க. நாங்க பார்த்துக்குறோம். இந்த மாரி தான் காலேஜ் பசங்க எப்பவுமே நல்லா இருக்காங்கன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. எப்பவுமே பசங்கள நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். எந்த தீய வழியில போறாங்களா? இல்ல நல்ல வழியில போறாங்களாங்கிறத பெருசாயிட்டானுங்க இனி அவனுக்கு பார்த்துக்குவேன்னு நம்ம விடவே கூடாது. என்னைக்குமே நம்ம கண்ணு பசங்க மேல இருந்துட்டே இருக்கணும். இந்த மாரி நெறைய பக்கம் நடக்குது. உங்களுக்கு இது புதுசா இருக்கே! எங்ககிட்ட வர கேஸ் எல்லாம் இந்த மாரி நெறைய வருது. இந்த காலேஜ் பசங்க இந்த மாரி நெறைய கெட்டு போறாங்க. காலேஜ் பசங்க மட்டும் இல்ல. வேலைக்கு போறவங்க எல்லாமே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. இது எங்கேருந்து கிடைக்குது? எப்படி வருதுங்கிறது தெரியல. அது கண்டுபுடிச்சு, அதை முதல்ல நிறுத்தினா தான் இந்த மாரி எல்லா பசங்கள் எல்லாமே இந்த போதைக்கும், கஞ்சாவுக்கும் அடிமையாகாம இருப்பாங்க. சரிம்மா 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க. நல்ல மாரிக்கு உங்க பையன் பழைய மாரியே நாங்க கிளியர் பண்ணி தரோம். பையன கிளியர் பண்ணி குடுத்துருங்க டாக்டர். இதிலிருந்து போதைப்பொருள் விக்கிறவங்கள புடிச்சு நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். இது போல போதைக்கு அடிமையாகி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து விட்டது. பசங்கள எப்பவும் நம் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளவும்.